Welcome back to the new world of education zoology YouTube channel. Today we will see about Phaseola hepatica. அதோட லைஃப் சைக்கிள் தான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து இதோட இன்ட்ரோ அண்ட் ஜெனரல் கேரக்டர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துட்டு இதை பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் ஆல்சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேசியோலா ஹெப்பாட்டிகா வாழ்க்கை சுழற்சி. வாழ்க்கை சுழற்சியை நிறைவு செய்கிறதுக்கு வந்து 2 ஹாஸ்ட் வந்து தேவைப்படுது. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, செம்மறியாடு முதல்நிலை விருந்தோம்பியாகவும் லிம்னேயா நத்தை வந்து 2ஆம் நிலை விருந்தோம்பியாகவும் வந்து இருக்குது. அங்கே நெக்ஸ்ட்டு வாழ்க்கை சுழற்சியில் வந்து இந்த லார்வல் ஸ்டேஜஸ் வந்து காணப்படுது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்டர் வைஸ் அதுலேயும் வந்து கொஞ்சம் டிஸ்அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். கொஸ்டின் ஆல்ரெடி அப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து ஆர்டர் வைஸாகவும் பார்த்துக்கோங்க. என்னென்ன லார்வாலாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மிராசிடியம், ஸ்போரோசிஸ்ட், ரீடியா, செர்கேரியா, மெட்டா செர்கேரியா. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்து இதோட வாழ்க்கை சுழற்சியில் வந்து லார்வாக்கள் வந்து வருது. மிராசிடியம், ஸ்போரோசிஸ்ட், ரீடியா, செர்கேரியா அண்ட் மெட்டா செர்கேரியா. அண்டு கருவுறுதல் வந்து ஊட்டைப்புக்குள்ளே வந்து நடக்கும். அகக்கருவுறுதலாக வந்து இருக்கும். அண்டு ஒட்டுண்ணி பார்த்தோம். இந்த ஒட்டுண்ணி பார்த்தோம்னா 5லேருந்து 6 வாரங்கள் வந்து லிவரோட திசுக்களில் வந்து வாழ்ந்துட்டு பின்ன ஃபைனலாக என்ன செய்யும் அப்படின்னா, பித்த நாளத்துக்கு வந்து பைல் டக்ட்டுக்கு வந்து அங்கே முதிர்ச்சி அடைஞ்சு முட்டைகளை வந்து உற்பத்தி செய்யும். ஓகேவா? இது வந்து பைல் டக்டில் தான் லிவ் பண்ணும் மெயினாக. அண்டு பின் இந்த முட்டையெல்லாம் செம்மறியாட்டோட இன்டெஸ்டைனுக்கு வந்து அங்கேருந்து செம்மறியாடோட வேஸ்டேஜ் வழியாக உடம்பை விட்டு வெளியேறுது. ஒருவேளை ட்ரையான பிளேஸில் வந்து இந்த வேஸ்டேஜ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, விலை நேர்ந்தால் அங்கே வந்து காஞ்சு போய் வெயிலில் பட்டு காஞ்சு போய் அழிஞ்சு போயிடும். ஒருவேளை ஈரமான புல்வெளிகளில் விலை நேர்ந்துச்சு அப்படின்னா, அந்த ஈரத்தோட தன்மையால் முட்டை வந்து கொஞ்ச நாளாக இருக்க முடியும். அதனால் முட்டையிலேருந்து உடஞ்சி மிராசிடியம் லார்வா வந்து வெளியில் வருது. ஸோ ஃபஸ்ட் லார்வா என்னென்னா, முட்டையிலேருந்து வெளியில் வர்ற லார்வா எதுன்னு கேட்டால் மிராசிடியம் லார்வா. மிராசிடியம் லார்வா அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி இருக்குன்னா, குளத்தில் வந்து நீந்தி வாழும் ஒரு ஃப்ரீ ஸ்விம்மராக வந்து இருக்கும். அண்டு உடலை சுற்றி வந்து சிலியாக்கள் வந்து காணப்படும். இந்த முடி மாதிரி வந்து ஹேர் லைக் ஸ்ட்ரக்சரில் சிலியாக்கள் வந்து உடம்பை சுற்றி காணப்படும். இது ஃபீடிங் பண்ணாது. ஃபீடிங் வந்து எடுத்துக்காது, சாப்பிடாது. 24 hours மட்டுமே வந்து இந்த மிராசிடியம் கண்டிஷனில் வந்து இருக்கும். அண்டு என்ன ஷேப்பில் இருக்குன்னா, கோனிக்கல் ஷேப்பு, முக்கோண வடிவத்தில் வந்து காணப்படும். உடலோட ஆன்டீரியர் பார்ட்டு பார்த்தோம்னா நல்லா ப்ராடாக இருக்கும். அதே போஸ்டீரியர் பார்ட் வந்து நேரோவாக வந்து இருக்கும். அதாவது முன்பகுதி அகலமாகவும் பின்பகுதி வந்து பாயிண்டடாக குறுகலாகவும் வந்து காணப்படும். அண்டு 2 பெனிட்ரேஷன் சுரப்பி பெனிட்ரேட் பண்ணுறதுக்காக 2 கிளாண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் 21 எபிடெர்மல் பிளேட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த 21 எபிடெர்மல் பிளேட்ஸ் வந்து 5 ரோஸாக வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்து இருக்குது. அண்ட் 2 ஐஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 2 புரோட்டோனெப்ரேடியாக்கள் வந்து, ஏன்னா லோவர் வெர்டிபிரேட்ஸ் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் வந்து எக்ஸ்க்ரீஷன் வந்து புரோட்டோனெப்ரேடியா வழியாக தான் நடக்கும். ஸோ இங்கேயும் 2 புரோட்டோனெப்ரேடியா வந்து கழிவு நீக்கத்துக்காக இருக்குது. அதில் ஒரே ஒரு மிராசிடியம் லார்வாயை பொறுத்தவரை ஒரே ஒரு சுடர் செல், அந்த புரோட்டோனெப்ரேடியாவில் வந்து ஒரே ஒரு சுடர் செல் வந்து கழிவு நீக்க பணியை வந்து செய்யும். இதன் வழியாக வந்து கழிவு நீக்கம் வந்து நடைபெறுது. அண்ட் 24 hours வந்து இந்த மிராசிடியம் லார்வா வந்து 2ஆம் நிலை விருந்தோம்பியான நத்தையை வந்து அந்த லிம்னேயா நத்தையை வந்து தொடர்ந்து இருந்தால் ஸ்போரோசிஸ்டாக மாறும். இல்லைன்னா அது வந்து டெட் ஆயிரும். ஸோ அப்படி அந்த லிம்னேயா நத்தையை தொட்டு அதில் வந்து இன்செர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட் நிலையான அந்த ஸ்போரோசிஸ்ட் ஸ்டேஜுக்கு வருது. ஸ்போரோசிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது வட்ட வடிவத்தில் உடம்பு வந்து சிஸ்ட்னாலே ஒரே ஃபார்ம் பண்ணுறது. ஸோ வட்ட வடிவத்தில் மாறி ஒரே ஃபார்ம் பண்ணிக்கிறது. உடலை சுற்றிலும் என்ன இருக்குது அப்படின்னா, கியூட்டிகிள்ஸ் வந்து இருக்குது. அங்கே சிலியாக்கள் முள்ளாக வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சரில். இங்கே கியூட்டிகிள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு உடம்பை சுற்றிலும். அந்த நத்தையோட செரிமான சுரப்பியில் வந்து இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அந்த ஸ்போரோசிஸ்ட் எந்த பார்ட்டில் இருக்குன்னா நத்தையோட செரிமான சுரப்பியில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 புரோட்டோனெப்ரேடியாக்கள் வந்து இதுலேயும் இருக்குது. பட் அங்கே ஒரே ஒரு சுடர் செல் வந்து எக்ஸ்க்ரீஷன் செய்யுதுன்னு சொன்னோம். இங்கே 2 சுடர் செல்கள் வந்து இந்த எக்ஸ்க்ரீஷன் பணியை வந்து மேற்கொள்ளுது. அண்டு இது லாஸ்ட்டாக ஃபைனலாக என்னவா மாறுதுன்னா, ரீடியா லார்வாவாக வந்து மாறுது. இப்போ ரீடியா லார்வா அப்படின்னு சொன்னோம்னா, ஒவ்வொரு ஸ்போரோசிஸ்ட்லேருந்து எத்தனை ரீடியா வருது அப்படின்னா 5லேருந்து 8 ரீடியா வரை வெளிவருது.
உடல் பார்த்தோம்னா சிலிண்டர் வடிவத்தில் கோள வடிவத்தில் வந்து இருக்கும். உடலை சுற்றி கியூட்டிக்கல் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்ட் புரோட்டோனெஃப்ரீடியா வந்து பல சுடர் செல்கள் நியூமரஸ் சுடர் செல்ஸ்கள் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் புரோட்டோனெஃப்ரீடியாவில். ஸ்போரோசிஸ்ட்னா 2 சுடர் செல் இருக்கும். அதே மிராசிடியம்னா ஒரே ஒரு சுடர் செல் தான் வந்து இருக்கும். ஸோ இது வந்து இந்த சுடர் செல்கள் வந்து கழிவு நீக்க பணியை வந்து மேற்கொள்ளுது. அண்ட் ரீடியா வந்து 21 செர்க்கரியா எப்படி ஸ்போரோசிஸ்ட்லேருந்து 5லேருந்து 8 ரீடியா ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னோமோ அதே மாதிரி ஒவ்வொரு ரீடியாவிலேருந்து 20 செர்க்கரியா லார்வா வந்து உருவாகுது. நெக்ஸ்ட் we will see about cercaria larva. Cercaria larva means that is it's look like tadpole shape. Tadpole இந்த தவளையோட tadpole larva இருக்கு இல்லையா, அதே மாதிரி இருக்கும் ஷேப் பார்க்குறதுக்கு. டெய்ல் வச்சுக்கிட்டு டெய்ல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு ஃப்ரீ ஸ்விம்மராக தான் இருக்கும். அண்டு உடலை சுற்றிலும் கியூட்டிக்கல் இருக்கும். அண்ட் குடல் யூ வடிவத்தில் வந்து காணப்படும். கழிவு நீக்கம் வந்து புரோட்டோனெஃப்ரீடியாவிலேயே தான் நடக்கும். சுடர் செல்கள் இதில் நியூமரஸ் சுடர் செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஃபார் எக்ஸ்கிரீஷன். நெக்ஸ்ட்டு சிறப்பு வகை அது இல்லாமல் இதில் சிறப்பு வகை செல்லான சிஸ்டோஜீனஸ் செல்கள் அப்படிங்கிற ஒரு சிறப்பு வகை செல்கள் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சிறப்பு வகை செல்கள் சிஸ்டோஜீனல் செல்கள் வந்து சிஸ்ட்டை வந்து செரிமானம் செய்கிறதுக்காக, ஓகேவா, சிஸ்ட்டை வந்து அது வந்து டைஜஷன் பண்ணுறதுக்காக செரிமானம் செய்கிறதுக்காக வந்து இருக்கும். அண்ட் பின் மெட்டா செர்க்கரியா லார்வா என்ன செய்யுது அப்படின்னா வந்து மாறுது. செர்க்கரியா மெட்டா செர்க்கரியா வந்து மாறுது. மெட்டா செர்க்கரியா அப்படின்னா வட்ட வடிவில் வந்து மாறி காணப்படும். நத்தையோட குடல் பகுதியை விட்டு வெளியேறி புல்லில் வந்து ரிலீஸ் ஆகி புல்லில் இருக்கும். ஒருவேளை புல்லை வந்து செம்மறியாடு சாப்பிடுது அப்படின்னா செம்மறியாட்டோட குடலுக்குள்ளே இது போகும். போய் அங்கே ரத்தம் வழியாக வந்து கல்லீரலை வந்து அடையும். ஸோ சைக்கிள் ரிப்பீட் ஆகும். இதுதான் இதோட சைக்கிள். நெக்ஸ்ட் நோய் என்னென்ன டிசீஸ் எல்லாம் இதனால் பரவுது அப்படின்னு பார்த்தோம்னா லிவர் ராட் டிசீஸை வந்து பரப்புது. அண்ட் கல்லீரல் இன்ஃப்ளமேஷன் அந்த லிவர் இன்ஃப்ளமேஷனை வந்து ஏற்படுத்தும். அண்டு ஹெப்பாட்டிட்டிஸ் டிசீஸை வந்து கிராஸ் பண்ணும். இதெல்லாம் இதனால் ஏற்படுற நோய்கள். தடுப்பு முறைகள் அப்படின்னு சொன்னோம்னா பாதிக்கப்பட்ட செம்மறியாட்டை முதல்ல வந்து நம்ம வந்து தனிமைப்படுத்தணும். அது இருக்கிற அந்த ஃபார்மை விட்டு நம்ம வந்து வெளியில் கொண்டு வந்துடணும். அண்ட் அதை கில் பண்ணிடணும் மெயினாக. பிகாஸ் அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும் இல்லைன்னா. அண்ட் ஆல்சோ அது எடுத்துக்கிட்ட புல்லாக இருக்கட்டும், அது போட்ட எச்சமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம வந்து எரிச்சிடணும். அப்போ தான் வந்து இதை வந்து டோட்டலாக வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுதான் இதோட தடுப்பு முறைகள். நெக்ஸ்ட்டு என்னென்ன மருந்தெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா என்ன மருந்து? எமிடைன் ஹைட்ரோக்ளோரைடு, டெட்ரா குளோரோஈத்தின் அண்ட் ஹெக்ஸா குளோரோஈத்தின் இந்த மருந்துகளை வந்து நம்ம வந்து தடுப்பு மருந்தாக கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபேசியோலா ஹெப்பாட்டிக்காவோட லைஃப் சைக்கிள் அண்ட் ஆல்சோ தடுப்பு மருந்து தடுப்பு முறைகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.